என் தங்கமே, இன்று உன் அப்பன் நான் உன்னுடைய இல்லத்துக்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்துவிட்டு சென்ற ஒரு பொருளை எடுக்க வந்திருக்கின்றேன். இந்த பொருள் என்ன, அதை அவர்கள் எங்கே வைத்தார்கள் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வைக்கும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ சொல்ல வேண்டிய எக்காரணம் கொண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை நீ வேண்டாமென்று உதறிவிடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நல்லதும் இந்த அப்பனுடைய பணியில் அருளால் உனக்கு நன்மை கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் சொல்ல வருவதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, இப்பொழுது நான் சொல்ல போகின்ற விஷயம் உனக்கு மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக நீ தெரிந்து கொண்டு இது நாள் வரையிலும் எந்த அளவிற்கு கஷ்டம், அதைவிட அதிகமாக அளவிற்கு எப்படி இதுவும் இல்லத்துக்குள் வந்தது என்று நான்கும் பொழுது தான் உன் இல்லத்துக்குள் வந்த இவர் இதை சொன்னார்கள் என்பதை நான் கண்டு கொண்டேன். அதாவது ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்னால் வைத்த பொருள் அல்ல. இது பல ஆண்டுகளாக உன் இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன் அப்பன் இன்று அதை எடுக்க வந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? இதனால் நீ அதனை பலன்களை உன் வாழ்க்கையில் அடைந்து விட்டாய். அத்தனை கஷ்டத்தையும் நீ தாண்டி விட்டாய். இனிமேல் இதற்கான தீர்வுதான் உனக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பொருளை வைத்து வந்தவர் நீ கொடுத்த இடம்தான் உனக்கு இப்படி ஒரு சூழ்ச்சி இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. இதை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்கின்றோம், எதையெல்லாம் செய்து எப்படியெல்லாம் அடுத்தவர்கள் மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ ஒருவருக்கு உன் இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் உள்ளே நுழைந்து விட முடியுமா? அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே? என் பிள்ளையே, இந்த அப்பன் சொல்வதில் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எல்லாமும் உனக்கு வெளிப்படையாக தெரிந்து விடுவதில்லை. ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரிய வரும், ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரிய வராது. ஆனால் நடக்கின்ற கஷ்டங்களை பார்க்கும் பொழுது எதனால் தான் இப்படி நடக்கின்றது என்று நீ என்னிடம் கொண்டு வருகின்றாய். தவிர ஒரு பொழுதும் அதற்கான தீர்வினை நீ கிடைத்து கொண்டு நீ எப்பொழுதும் பெற்றுவிட மாட்டாய். இப்பொழுது உன் அப்பன் இதனை உனக்கு சொல்லும் பொழுதாவது செவி கொடுத்து கேட்கும். ஆனால் ஏனென்றால் என்ன நடக்கின்றது என்று கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுவெல்லாம் எப்பொழுதுமே உன் இல்லத்துக்குள் நிற்க வேண்டிய விஷயம். இதுவெல்லாம் என்றும் உனக்கு புரிய வேண்டிய விஷயம். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதும் நம்பிவிட முடியாது. ஆள் மனதுக்குள் கெட்ட எண்ணங்களும் வெளியில் பேச்சு மட்டும் நல்ல பிள்ளையாக இருந்து விட்டால் அவர்களை நம்பிவிட முடியுமா? உண்மை என்ன, இவர்கள் உண்மையான குணம் என்ன, இவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா என்பதை தெரிந்து கொண்டால்தான் இவர்களோடு பேச வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன்பாக நிச்சயமாக பல திட்டங்களை தீட்டிவிட்டுதான் இங்கே நுழைந்திருப்பார்கள். இவர்களின் உண்மையான குணம் என்னவென்று தெரிந்து கொண்டுதான் இவ்வளவு பேச வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன்பாக நிச்சயமாக பல திட்டங்களை தீட்டிவிட்டுதான் இங்கே நுழைந்திருப்பார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் உனக்கு என்ன கொடுத்தாலுமே அதில் இருக்கின்ற உண்மை, அதில் இருக்கின்ற உன் வாழ்க்கை, அதை நீ தெளிவாக பெற்று கொண்டாய். ஆனால் என்றும் இந்த சந்தோஷத்தை நீ உன்னோடு வைத்திருப்பாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு என் பிள்ளையே, இந்த அப்பனுடைய வாக்கினை கேள். அப்பன் நல்லவர்களை ஒரு நாளும் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் அடையாளப்படுத்த மாட்டேன்.
நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன் இல்லத்துக்குள் வந்த ஒருவரை பற்றி. அதிகமான பழக்கத்தில் இவர்களோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். எந்த விஷயமானாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொள்வாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய். அவர்களை பற்றி கஷ்டங்களை எல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்களை பற்றி நன்மைகளை எல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் மனவேதனைப்பட்டார்கள். இதுதான் உண்மை. இதனால் அவர்கள் எண்ணியது, இதற்கு மேலும் இவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக நம்முடைய மனது இதனை தாங்கிக் கொள்ளாது. அதனால் எப்படியாவது இங்கே பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களை வைத்துத்தான் இந்த பொருட்களை எல்லாம் என்றும் எங்கே இருக்கின்றது என்று தேடாதே. என் குழந்தையே, உன் இல்லத்துக்குள் அவர்கள் வைத்தது உனக்குள்ளே இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை வெளிக்கொண்டு வந்தது. ஒவ்வொருவரின் மனதிலும் எதிர்மறை எண்ணங்களை அவர்கள் விதைத்திருக்கின்றார்கள். எங்கே வைத்தார்கள் தெரியுமா? உன்னுடைய மனதில். அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்ன சொன்னார்கள் என்பதை அப்படியே கேட்டு மற்றவர்களுக்கு செவி சேரும்படியாக கொண்டு வந்து சேர்த்துவிட்டு நீ உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பாயானால் அந்த விஷயத்தை அவர்கள் யாரை பற்றி சொன்னாயோ அவர்களிடத்தில் அப்படியே தெரிந்து விடுகின்றது. இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் சொன்னால்தான் விளைவு குடும்பத்துக்குள் ஏற்பட்ட பிறகு எவ்வளவுதான் பேசினாலும் மனதுக்குள் என்னை பற்றி நீ எப்படி பேசியவர்கள் தானே என்கின்ற எண்ணம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இதுவெல்லாம் நடப்பதற்கு காரணமாக இருந்தது இவர்கள்தான். இப்பொழுது உன் குடும்பத்தை விட்டு சற்றென்று தொலைவில் சென்றிருக்கின்றார்கள். அது எப்படி நடந்தது என்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்தார்கள். பலனாகத்தான் இவர்கள் ஒதுங்கி சென்றிருக்கின்றார்கள். எப்படியும் மீண்டும் இவர்கள் உன் இல்லத்துக்குள் வந்தார்கள் என்றால் அந்த உறவு இவர்களுடைய உண்மையான குணத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிடுமோ என்கின்ற பயத்தில் ஒதுங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, யாராக இருந்தாலும் சரி, இல்லத்துக்குள் வருவதற்கு அவர்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கின்றது. வரவேற்பு அறையோடு யாராக இருந்தாலும் நிறுத்தி வைத்துவிடு. அனுப்ப வேண்டும். உன்னுடைய சமையல் அறைக்கு அழைத்து செல்வது ஒரு நாளும் கூடாது. அதை நீ செய்தாலானால் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை தனிப்பட்ட விஷயங்களையும் அவர்களுக்கு நீ வெளிக்காட்டுகின்றாய் என்று அர்த்தம். எப்பொழுதும் எவ்வளவுதான் நம் எல்லா விஷயத்தையும் வெளியில் சொன்னாலும் நமக்கென சில சுதந்திரமான விஷயங்கள் இருக்கும். அதை நம் யாரிடத்திலும் ஒரு நாளும் வெளிப்படுத்திவிடக்கூடாது. இப்படித்தான் இங்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய துணைக்கு தனக்கும் ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அது எப்படி காலப்போக்கில் சரியாகிவிடக்கூடியது தான். ஆனால் அதை அவர்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மூலியமாகத்தான் அவர்களிடத்தில் இருந்து இவர்கள் துணைக்கு வந்து அந்த செய்தியை சேர்த்து விடுகின்றார்கள். இப்படி சட்டென்று சரியாக கூடிய ஒரு பிரச்சனையை பல காலமாக எடுத்தபடி விடுவதற்கு இவர்கள் ஒரு காரணமாக விடுகின்றார்கள். அதனால் எந்த ஒரு விஷயங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை முதலில் நீ நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும் என்று நான் உன்னோடு இருப்பதை நினைவில் கொண்டு பொழுது இந்த அப்பன் இருந்து நடக்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சூழ்நிலையை உருவாக்குவதன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்று விஷயங்கள் உனக்கு வேதனையை கொடுக்கின்றது என்று எண்ணி வருத்தப்பட்டாய் அல்லவா? இனி வாழ்க்கையில் சாதனைகளை மறுபடியும் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் எடுத்து வெளியே எறிந்துவிட்டு இனி எல்லோருக்கும் மனதில் நல்ல எண்ணங்களை ஓடிக்கொண்டு இருக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். இனி உன்னுடைய குடும்பத்தில்
எதிர்மறையான பலன்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் நடக்கும். என்ன என்ன வேண்டும் என்று நீ விரும்பி நின்றாயோ அதுவெல்லாம் உன் கையில் வந்து சேரும். உன் குடும்பத்தில் உன் மனதில் நிம்மதியை பெருக்கும். எல்லோருக்கும் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு பிறக்கும். யார் நினைத்தாலும் சரி, இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க முடியாது. இல்லத்திற்கு யார் வளைக்க வேண்டும், எந்த இடத்தில் அவர்களை வைக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் கவனமாக சொல்லும் பொழுது உனக்கு யோசிக்க தோன்றினால், ஆனால் நடந்த பிறகு நிச்சயம் உணர்ந்து கொள்வாய். அதுவரை அப்பன் சொல்வது உனக்கு புரிவது. என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.